ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தட்டுறோம் தூக்குற ஜெயிச்சிட்டோம்ல அப்பா. அட்லாஸ் 41-25 ஹியூஜ் மார்ஜின், 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. பொங்கல் கிஃப்ட் தான், சூப்பர். அண்ட் இது வரைக்கும் 10 ரைடரை மாற்றிருந்தார் நம்ம கோச்சு இதுக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ப்ரிவிலியன் நான் சொல்லியிருந்தேன், யாரை விளையாட வச்சாலும் கண்டினியூஸாக விளையாட வைங்க 40 நிமிஷம், அப்பப்போ மாற்றாதீங்கன்னு. மோஸ்ட்லி எல்லாருமே 40 நிமிஷம் விளையாண்டாங்க. நடுவில் ஒரு வாட்டி மட்டும் விஷால் சால் வந்தார் நினைக்கிறேன் ரோனக்கு. மற்றபடி கம்ப்ளீட்டாக பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒன் சைடட் கேம் ஆகிட்டாங்க. அஜிங்கே பவார் நிறைய இடத்துல ஆல் அவுட் அவர் தான் சேவ் பண்ணார். ஒரு வாட்டி கூட நம்ம ஆல் அவுட் ஆகல, அவங்கள 2 வாட்டி ஆல் அவுட் பண்ணி விட்டோம். உங்களுக்கு தெரியும், 10வது நிமிஷத்தில் ஒன்று, 23வது நிமிஷத்தில் ஒன்று. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் தான் அவங்க 1 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க, 5-4. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் நம்ம தான் லீடு, 12-6, அப்புறம் 16-10, ஆஃப் டைமில் 20-11, 9 பாயிண்ட் லீடு, 25th மினிட்ல 28-12, 16 பாயிண்ட் லீடு. இந்த சீசனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் 16 பாயிண்ட் லீடு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் பார்க்குறது. அதே மாதிரி கடைசி 30th மினிட்ல 14 பாயிண்ட் லீடு, 35ல 11 பாயிண்ட். த்ரூ அவுட் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் பிளேட் ஆஸ் அ யூனிட், அதுதான் ரொம்ப முக்கியம். பிளேட் ஆஸ் அ சாம்பியன். போன வாட்டி செமிஃபைனல் டீம் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டிஃபென்ஸ் தான் சூப்பர் டிஃபென்ஸ். மொத்தம் 21 டேக்கிள் பாயிண்ட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ டேக்கிள் பாயிண்ட் வந்தது. ஒரே ஒரு சூப்பர் டென் தான் நம்ம அஜிங்கே பவார் 10 நரேந்திராரு. பட் 21 டேக்கிள் பாயிண்ட். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா செயின் டேக்கிள் ஆகட்டும், தை ஹோல்டு, அஜிங்கே பவார்லாம் டேக்கிள் பண்ணார். ஒரு வாட்டி அவுட் ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஆஸ் அ யூனிட் டாமினேட் த்ரூ அவுட் டாமினேஷனாக தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 10 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 20-11 அப்போ ஸ்கோரு. அப்புறம் பிளாக் ஆகட்டும், பேக் ஹோல்டு பண்ணுறதாகட்டும். இன்றைக்கி அபிஷேக் கலக்கிட்டார். அப்பப்போ நமக்கு அபிஷேக் ஏதோ டியூஷன் எடுத்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ட்ரா பண்ணுங்க அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் வரும். சூப்பர் தலையில் கட்டுக்கட்டெல்லாம் போட்டு வந்தார். 7 பாயிண்ட் எடுத்தாருங்க. பிரமாதமாக விளையாண்டார் இன்றைக்கி அபிஷேக். விமர்ஸ் எதிரி இவங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஏன் விளையாட மாட்டாங்கன்னு தான் நம்மளோட வருத்தம், கவலை எல்லாம். விளையாட தெரியாதவங்களும் பரவாயில்ல, விளையாட தெரிஞ்சவங்க இதே டீம் தான் செமிஃபைனல் போச்சு. அண்ட் அதுதான். பட் கோச் இந்த வாட்டி எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணல. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மாத்திர வேலையெல்லாம் வைக்கல. நரேந்தர் 6, அஜிங்கே பவார் 10, கேப்டன் சாகர் 4, சாயில் குலே 5, இமான்ஷு 2, அபிஷேக் 7. டிஃபென்ஸில் ஹையஸ்ட் அவர் தான். மோஹித் ஒரு 3 பாயிண்ட். அங்கே ஸ்பெஷலி நான் சொன்னேன், சச்சின், மஞ்சித், சுதாகரை குவைட்டாக வச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி சச்சின் 4 பாயிண்ட் தான், மஞ்சித் 4. சுதாகர் ஒரு ஸ்டேஜில் நிறைய ரைடு சுதாகர் தான் எடுத்தார். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தார், 8 பாயிண்ட்டு. அவங்க கேப்டன் நீரஜ்குமார் டிஃபென்ஸ் 2 பாயிண்ட் தான், மனிஷ் 0, கிருஷ்ணன் 1, அங்கித் 5. அண்ட் லாஸ்ட் 8 நிமிஷம் இருக்கும்போது கொஞ்சம் தலைவாஸ் கொஞ்சம் வீக்கான மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா சர் நிறைய அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அகெயின் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரவே இல்லை. ஒரு முக்கியமான நரேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அங்கே தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு அடிக்கடி சொல்கிறது அதுதான். ஏன்னா ஒருத்தர் அவுட் பண்ணார், ஐ திங்க் மனிஷை கோடை தொட போகிறாருன்னு நினச்சிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஓடி வந்து நடுவில் நின்றுட்டு இருந்த நீரஜை தோட்டுட்டு போயிட்டாரு, 2 பாயிண்ட். இது பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா டைம் இன்னும் இருந்தது 10 செகண்டு. அவங்க என்ன நினச்சிருந்தாங்க, பாட்டின மாதிரி இவர் போயிடுவார் போல, திரும்பி வந்து அவர் தொட்டுட்டு போனார் பாரு. அந்த எதிர் டீம் லுக்டு சில்லி ஆக்சுவலி, அண்ட் அது பேர் தான் ஸ்மார்ட்னஸ். ஸ்மார்ட்டாக விளையாடணும், அது ரொம்ப முக்கியம். அதுவும் அது ஒரு டூ ஆர் டை. இவளுக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே சச்சின் அபிஷேக் அவுட் பண்ணுறாரு. எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ரைடிலே அபிஷேகா அவுட்டுன்னு நினச்சோம். அப்புறம் வெரி நெக்ஸ்ட் நரேந்திர மல்டி பாயிண்ட் எடுத்த அஜிங்கே பவார், கிருஷ்ணன் அவுட் பண்ணார். அவங்க சைடில் மோஹித் அண்ட் அபிஷேக் வந்து டேஷ் பண்ணாங்க. மஞ்சித் 2 பேரும் சேர்ந்து பர்ஃபெக்ட் டேஷ் இன்னைக்கு எல்லாமே. சுதாகர் வந்து டுப்கி எடுத்து 2 பாயிண்ட் எடுத்தாருங்க. சுதாகர் பூந்து வந்து அதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் சுதாகர் திருப்பி டேக்கிள் வேறு ஆகிட்டாங்க. ஆல் அவுட் தான் மெயின். 10th மினிட் அண்ட் 23rd மினிட் ஆல் அவுட்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது இல்லாமல் அவங்க மோரல், டைம் வேஸ்ட்டு, ஸோ மெனி திங்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் 7 டேக்கிள் பாயிண்ட்ஸு தமிழ் தலைவாசு. வேற அவங்க ஒரு டேக்கிள் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில். அங்கேயே நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். அண்ட் சாகர் அண்ட் அஜிங்கே பவார் 1-2 வாட்டி டேக்கிள் ஆனாங்க. அண்ட் சுதாகர் மட்டும் தான் நிறைய ரைட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். எப்போதும் சொல்கிறது தான், பிளே ஆஸ் எ யூனிட். ஒரே மிஷன், டிமாலிஷ் பண்ணுங்க அவங்க, உங்களால் முடியும். டோட்டல் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 16, அவங்க 10. இன்ஃபேக்ட் ஒன்று தான் எங்கே ஜெயிச்சோன்னா அது டேக்கிள் பாயிண்டில் தான். நம்ம 21 டேக்கிள் டிஃபென்ஸ் முக்கியம். நான் எப்போ சொல்கிறதா, டிஃபென்ஸு 21 டேக்கிள் பாயிண்ட்ஸ், அவங்க 8 டேக்கிள் பாயிண்ட், நமக்கு 4 ஆல் அவுட் பாயிண்ட் வர கிடச்சிது. ஓவராலாக 21 டேக்கிள் பாயிண்ட். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். பிளேட் அஸ் அ யூனிட். கான்ஸ்டண்ட்டாக டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்தது. அஜிங்கே பவார்கிட்ட வந்து சாகர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் தான், 25வது நிமிஷம் பார்த்தோம் நம்ம 10 பாயிண்ட் எடுத்து அவங்க 1 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. இட்ஸ் நாட் தட் அவங்க எடுக்க வேணாலும் இல்லை, எடுக்க விடலை நம்ம பசங்க. அண்ட் அபிஷேக் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டு ப்ளஸ் 3 அசிஸ்ட் வேறு பண்ணாருங்க. டோட்டலாக சொல்கிறேன் 7 முடியும் போது 7 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 4 டேக்கிள் பாயிண்ட்டு 3 அசிஸ்ட் பண்ணார். அண்ட் ஹைஃபை எடுத்துட்டாரு 18வது நிமிஷத்துலேயே. பிரில்லியன், ரொம்ப நல்லா விளையாண்டார் இன்னைக்கு. செகண்ட் ஆல் அவுட் அப்போ நம்ம ஸ்கோர் 25-11, 14 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு.
அது வின் பண்ணும்போது 16 எப்போதுமே கடைசியில் வந்து விட்டுருவோம். நல்ல வேலை அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட கொடுக்க சான்ஸ் கொடுக்கல பாட்னா பைரட்ஸ்க்கு. இவ்வளோக்கும் ரொம்ப நல்ல ரைட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸ்டார்டிங்கில் வர சாகர்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தார் ஆங்கர். அதை பற்றி நான் தனியாக வீடியோ கொண்டு வரேன். கோச் கார்னரில் என்ன பேசுனாங்கன்னு. எப்போதும் தோத்துட்டே இருப்பாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் சொல்கிறதில்ல. இப்போ நிறைய விஷயம் இருக்குது இதை பேச 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அண்ட் PKL 9ல் 12 மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன சீசன் 5 வின்னு 5 லாஸ் 2 டை. இப்போ இந்த மேட்சுக்கு முன்னாடி 3 டை 1 கூட இல்லை, 3 வின்னு 9 லாஸ் பாயிண்ட் வந்துட்டோம். 10th பொசிஷனுக்கு வர வந்துட்டோம், ஒரு படி மேலே ஏறிட்டோம். இனிமேல் நான் ப்ரிவியூ ஒன்று அந்த சேனலில் போட்டிருந்தேன். ஸ்டார்டிங் 7ல் கண்டினியூவாக 8 மேட்ச் ஜெயிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிச்சு போனால் கப்பு நமக்கு தான். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகும், ஃபார்மில் இருப்பாங்கன்ட்டு பார்ப்போம். 1 at a டைம் பார்ப்போம். ஃபைட் அண்ட் லூஸ் தான் சொல்லுவோம். இன்றைக்கி ஃபைட் அண்ட் வின்னு தான். பாட்னா பைரட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, உங்களுக்கு தெரியும், நமக்கு எதிர. அதனால கொஞ்சம் ஈஸியாக வந்தாங்களோன்னு தோணுச்சு. இவங்க தானே என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஈஸியாக எடுத்துடலாம்னு நினச்சாங்களோ நம்ம தெரில. பட் டிஃபென்ஸில் தான் பிரமாதமாக கும்பலாக வந்து அவங்களை அட்டாக் பண்ணதாகட்டும், தள்ளி விடுறதாகட்டும், டேஷ் ஆகட்டும், பிரசன்ஸ் ஆமன் ஒருத்தருப்பா கையை பிடிக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது. ஒரு இதில் தேவையில்லாமல் அஜிங்க பார் காலை பிடிச்சி இழுத்து அவர் வேறு அவுட் ஆகினார். மற்ற 6 பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. 7 பேர் இருக்கும்போது அஜிங்க பார் நிறையா இதுலேயும் அசிஸ்ட் பண்ணார் டேக்கிள் பண்ணும்போது. மொத்தத்தில் திஸ் இஸ் ஹவ் வி வாண்ட். அண்ட் அஜிங்க பவார் அவர் மட்டும்தான் அந்த ஹோல் மேட்சில் சூப்பர் 10 எடுத்தது. பட் எல்லோரும் அவங்க பண்ண யூனிஃபார்ம் வேறு மாற்றினாங்க, டக்குன்னு பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர். ஸோ ஒருவேளை அதான் இருக்குமோ தெரியல. எப்போதுமே இந்த பொட்டன்ஷியல் இருந்தது, நம்ம சரியாக விளையாட வைக்கல கோச். அதான் இன்றைக்கி கரெக்டாக யார் யாரை எப்போ அனுப்பணும், கூப்பிடாதீங்க வெளியில். அதான் நான் சொன்னேன், எதிரி டீம் அவுட் பண்ணி நம்ம பிளேயர் வெளில போட்டோம், நம்மளே எதுக்கு வெளில கூப்பிட்டு வச்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே த்ரூ அவுட் விளையாடுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கான்ஃபிடென்ஸும் வந்தது, ஃபென்டாஸ்டிக். எனிவே லாஸ்ட் 5 நிமிஷம் பட்டுன்னு வந்து 4-5 பாயிண்ட் கடன்னு வேறு அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. 17லேருந்து 23 பாயிண்ட் வந்துட்டாங்க. 20லேருந்து 25 செகண்ட் ஹாஃபில் பயமாக இருந்தது அப்போ. பட் அப்புறம் திருப்பி உஷாராயிட்டாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாதுன்னு. எனிவே இதான் நான் பார்த்தது. இன்னும் பொறுமையாக நிறையா இருக்குது விஷயத்தை இதை பற்றி பேச. கோச்சுக்காரர் எடுத்துகிட்டு வரோம். சாகர் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார், அது மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பேசுகிறாங்கலாம் 1 by 1 வந்துடும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச்சு, என்ன நினைக்கிறீங்க, பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் விளையாடி ஒரு 2 மேட்ச் அந்த ஜெய்ப்பூர்கிட்டே பெங்களூர் போயிட்டு ஒரு பாயிண்டில் தோற்றோம். அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா என்ன பாருங்க, நமக்கு 35 பாயிண்ட் டாப் 6ல் இருந்திருப்போம். எனிவே ஸ்டில் சான்சஸ் ஆர் தேர். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இவ்வளோக்கும் 46-33 தோற்றோம் 13 பாயிண்டில். இன்றைக்கி 41-20 16 பாயிண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓவராலாக. எனிவே உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிறகு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.